Hi everyone, 30 days of free Ari class. Materials needed: Ari cut, popping cloth, Ari needle, contrast silk threads, cutter, pen, scale. இது மட்டும் இருந்தாலே நம்ம கிளாஸ் ஒன்றுக்கு போதுமானது. லைக் அந்த பாப்பிங் கிளாத்தை நல்லா டைட்டாக ஆரி கட் ரவுண்டாக இருந்தாலும் சரி ஸ்கொயராக இருந்தாலும் சரி நல்லா டைட்டாக போட்டுட்டு அதில் எடுத்து வச்சுக்கோங்க. ஆரி சில்க் த்ரெட்டில் ஒன்று எடுத்து ஒன்று தான் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என் நாட் மட்டும் போட்டுட்டு எடுக்கிறப்போ என் நாட் வந்து துணியில் மாட்டிக்கும். அந்த மிச்சம் இருக்க நூல் வந்து மேலே வரும். ஸோ கீழே உங்கள் ஒரு கை வந்து அந்த நூலை கண்ட்ரோலாக வச்சுக்கணும். எடுக்கிறப்போ மேலே ஒரு நீடில் எடுக்கிறப்போ லைட்டாக ஆன்டி கிளாக் வைஸில் ஹாஃப் ரொட்டேஷன் 180 டிகிரி பண்ணிவிட்டு திருப்பி அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து குத்திடணும். லைக் இது வந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக இருந்தாலும் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பிகினர்ஸ்க்கு. பண்ண ரொம்ப ஈஸியாக வந்துடும். செயின் ஸ்டிச் மட்டும்தான் பேசிக். இதை வந்துட்டு நீங்கள் ஒழுங்காக போட்டுட்டிங்க அப்படின்னா ஆரி ஒர்க்கில் மிச்சம் எல்லாமே வந்துட்டு ஈஸியாக போட்டுடலாம். ஸோ வந்துட்டு இது எடுத்தோடனே வரல அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. லைக் இது ப்ராக்டிஸ் சிலருக்கு 1 வீக் கூட ஆகும் இது வர்றதுக்கு, கை வணங்குறதுக்கு. சிலருக்கு ஒரே நாள்லேயும் கற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு டெய்லி ½ hour அது வர வரைக்கும் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக 2 to 3 days ஈஸியாக வந்துட்டு வந்துடும். இப்படி ஃபுல்லாக ஒரு லைன் ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு அந்த ஸ்ட்ரைட் லைனை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது ஒழுங்காக வரலன்னா இன்னொரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு இன்னொருக்கா பண்ணுங்கள். பர்ஃபெக்டாக வர்ற வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருங்க. இதில் எண்டில் வந்து எண்டு நாட் போட்டு முடிச்சிருப்பேன். அது அப்படின்னு சொல்லி இது பண்ண வேணாம். எண்ட் நாட் நீங்கள் இப்போதைக்கு அதை பற்றி கவலைப்பட வேணாம். இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். எண்ட் நாட் வந்து தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன். இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு இதை ஃபுல்லாக வந்துட்டு முடிச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு லைனில் வேணால் கொஞ்சம் பெருசாக கூட ஸ்டிச் போடுங்க. அடுத்து அது ஒழுங்காக வந்ததுக்கப்புறம் அடுத்த லைன் வந்து குட்டி குட்டியாக போடுங்க. இது ஒன்ஸ் வந்துட்டு இல்லை நான் ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அடுத்து இந்த ஸ்பைரல் ஷேப்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, கிளாஸ் 2ல் பார்ப்போம். பாய்.